அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷவர்மா செய்கிறதுக்கு குப்பூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து பால் வந்து சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து பிசைஞ்சிட்டு மூடி போட்டு இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இந்த மாதிரி வந்து உப்பி வந்திருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது லைட்டாக வந்து நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி வந்து தேய்க்கக்கூடாது. நல்லா லைட்டாக வந்து பெரட்டிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பெரட்டிட்டு தவாவில் வந்து இது வந்து 2 சைடும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான குப்பூஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஸ்டஃபிங்கை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.